ஏன் முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸலாம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லது ஈசா அலைஹிஸ்ஸலாம் போன்ற அற்புதங்களை செய்யவில்லை என்பது மிக பொருத்தமான மற்றும் சிந்திக்க தூண்டக்கூடிய கேள்வியாகும். அல்லாஹ் ஒவ்வொரு நபியையும் அவரது காலத்திற்கு ஏற்ற அற்புதத்துடன் அனுப்பினான். உதாரணமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்தில் மந்திரம் அந்த காலத்தின் தொழிலாக இருந்தது. மேலும் மந்திரவாதிகள் உயர்ந்த நிலையில் இருந்தனர். எனவே அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு அற்புதத்துடன் அனுப்பினான். அது கண்களை கவர்ந்து ஒவ்வொரு மந்திரவாதியையும் திகைக்க வைத்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அற்புதம் மகத்தானவனும் மிகப்பெரியவனுமான அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்பதை மந்திரவாதிகள் உணர்ந்தபோது அவர்கள் இஸ்லாத்தை ஏற்று இறையச்சமுள்ள நம்பிக்கையாளர்களாக மாறினர். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்தவரை அவர்கள் மருத்துவமும் இயற்பியல் அறிவும் முன்னேறிக் கொண்டிருந்த காலத்தில் அனுப்பப்பட்டார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்டவரை தவிர வேறு யாராலும் செய்ய முடியாத வகையான அற்புதங்களை கொண்டு வந்தார்கள். எந்த மருத்துவராலும் களிமண்ணுக்கு உயிர் கொடுக்க முடியுமா? குருட்டுத்தன்மையையும் வெண்குஷ்டத்தையும் குணப்படுத்த முடியுமா? கல்லறையில் சிக்கியவர்களை உயிர்ப்பிக்க முடியுமா? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸலாம் அவர்கள் நாவன்மை மிக்கவர்களும் திறமையான கவிஞர்களும் இருந்த காலத்தில் அனுப்பப்பட்டார்கள். அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து ஒரு வேதத்தை கொண்டு வந்தார்கள். மனிதர்களும் ஜின்களும் அதன் 10 அத்தியாயங்களை அல்லது ஒரே ஒரு அத்தியாயத்தை கூட பின்பற்ற முயன்றால் அவர்கள் இந்த பணியில் முற்றிலும் தோல்வி அடைவார்கள், கூட்டு ஒத்துழைப்பு மூலம் முயற்சித்தாலும் கூட. ஏனெனில் குர்ஆன் அல்லாஹ்வின் வார்த்தையாகும். மேலும் அது படைப்பினங்களின் வார்த்தைகளைப் போன்றது அல்ல. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸலாம் அவர்கள் வந்த காலம் கவிதை, வாசிப்புத்திறன், செவ்வியல் மற்றும் அறிவாற்றல் உயர்ந்த நிலையில் இருந்த காலம். மக்களின் இதயங்களை கட்டி போட்டது வாக்கும் மொழியும் தான். எனவே அல்லாஹ் அந்த மக்களுக்கு வியக்கத்தக்க ஒரு அற்புதமான குர்ஆனை கொண்டு வந்தார். இது மந்திரத்தை விட வலிமை மிக்கது, மருத்துவத்தை விட ஆழமானது. இது மனங்களையும் சமுதாயங்களையும் மாற்றக்கூடியது. குர்ஆன் மனிதர்களின் வார்த்தை அல்ல, அது அல்லாஹ்வின் வார்த்தை. அதற்கு சவாலாக கூட ஒரு அத்தியாயத்தையும் யாரும் உருவாக்க முடியாது. இது முஹம்மது நபி அவர்களின் மிகப்பெரிய அற்புதமாகும். மேலும் அது அனைத்து காலங்களுக்கும் நிரந்தரமாக இருக்கக்கூடியது. எனவே அவர் செய்த அற்புதம் அவருக்கு முன் வந்த தூதர்களின் அற்புதங்களை விட பறந்து விரிந்த தாக்கம் கொண்டது. பலருக்கும் ஈசா நபி அவர்களை பற்றி தெரியும். அதேபோல் அவர்களின் தாய் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் தெரியும். ஆனால் பலராலும் பேசப்படாத குர்ஆனில் குறிப்பிடப்பட்ட ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பாட்டி ஹன்னா அலைஹிஸ்ஸலாம் பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஹன்னா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தியாக வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்ள கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்து பார்க்கவும்.